கைஸ், இன்னைக்கு எபிசோடில் வெண்ணிலா அன்பு கூட தனியாக பேசுவா. அப்போ அன்பு கிட்ட சொல்லுவா, அன்பு நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்காக தானே கண்மணி கூட வந்து சேர்ந்து வாழற மாதிரி இருக்கீங்க. அவள் உங்கள் மனசுலேயே இல்லைல்ல, நீங்கள் அவகிட்ட உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவா. அன்பு ரொம்ப டென்ஷன் ஆவா. டென்ஷனாக எதுவுமே பேச மாட்டா. அப்புறம் அங்கே 4 ரவுடி பசங்க வந்து இவங்களை வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, மரியாதையே போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே வெண்ணிலாவும் சொல்லுவா, இவர் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஒழுங்காக போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களும், அக்கா நாங்கள் தொழிலுக்கு புதுசுக்கான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டே காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட கார்த்தியும் பவியும் காட்டுவாங்க. கார்த்தி வந்து வலியோடு இருப்பா. பவி வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஃபன்னாக இவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இவங்களோட சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இவங்களோட சீக்வன்ஸ் ரொம்பவே ஃபன்னியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமாட்டா வெண்ணிலா வந்து நேற்று கண்மணி வந்து அன்பு கூட தூங்குறதை வந்து நினச்சி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. அவள் சொல்லுவா, கண்மணி அன்பு தூங்குனதுக்கு அப்புறம் அன்போட ஸ்வெட்டரில் போயிட்டு தூங்குறியா நீ, இரு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, கண்மணி உன்கிட்ட எனக்கு பேசணும் போல இருக்கு, நீ கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வாயான்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. கூப்பிட்டுட்டு அவள் போயிட்டு ஒளிஞ்சிப்பா. கண்மணி வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணியை தொட்டு பார்த்து சொல்லுவோம், ஐயோ இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, யாராவது இந்த தண்ணியில் குளிச்சா அவ்வளோதான், அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொட்டு தொட்டு பார்த்துன்னு விளையாடிட்டு இருப்பா. இதை வெண்ணிலா பின்னாடி இருந்து பார்த்து கண்மணியை வந்து பின்னாடி இருந்து நைஸாக வந்து கண்மணியை வந்து உள்ளே ஃபுல்லாக தள்ளி விட்டுருவா. கண்மணி வந்து யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஸ்விம்மிங் பூலில் இருப்பா. இதெல்லாம் வெண்ணிலா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ரசிச்சிட்டே இருப்பா. இதை வந்து அன்பு யதார்த்தமாக அங்கே ஃபோன் பேச வரும்போது அன்பு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அன்பும் வந்து உள்ளே குதித்து கண்மணியை காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு நீ என்ன பண்ணுற இங்கேன்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த நேரத்தில் வந்து உடனே வந்து வெண்ணிலா ஓடியாந்துருவா. அவள் பயந்துருவா, அவள் மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அவளும் ஓடியாந்து, ஐயோ கண்மணி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் அன்பு சொல்லுவான், ஏன் வெண்ணிலா இந்த தண்ணியில் போயிட்டு விளையாடி இருக்கன்னு சொல்லிட்டு, இல்லைங்க தண்ணி பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தான் காலை வச்சேன், அது வழுக்கி விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மக்குக்கு வந்து வெண்ணிலா தான் தள்ளி விட்டானே தெரியாது, அவளே வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாள். உடனே வெண்ணிலா சொல்வா, நான் கண்மணி என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு சொன்னால், அதெல்லாம் வேண்டாம், நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அவளை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே வெண்ணிலா சொல்லுவா, அவள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவளை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் அவளை வந்து நல்லா பத்திரமா பார்த்துப்பேன், அவளுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கா, இப்போ வந்து அவளை ஃபுல்லாக இது பண்ணி நல்லா பார்த்துக்கணும், நான் கூப்பிட்டுட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அன்பும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவ கூட்டிட்டு போனேன். கண்மணி கேட்பா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னல வெண்ணிலா, அதுக்காக தானே நான் அங்கே வந்தனே, என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை நீ இப்போ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறமேட்டா 2 பேரும் படுத்துருவாங்க. வெண்ணிலா தூங்க மாட்டா, கண்மணி மட்டும் தூங்கிடுவா. கண்மணி தூங்குனது வெண்ணிலா ரூம்லேருந்து எழுந்து வெளில வந்துடுவா. வெளியில் வந்துட்டு இன்னைக்கு காலையில் அவள் பார்த்த அந்த ரவுடிங்களுக்கு வந்து கால் பண்ணுவா. கால் பண்ணிவிட்டு அவனுங்களுக்கு இவன் தெரியாமல் ஃபஸ்ட் எது நம்பர் சொல்லிட்டு அவனுங்க ஒரு மாதிரி பேசிடுவானுங்க. அதுக்கப்புறமேட்டு, ஓ அக்கா நீங்கள் தான் பேசுகிறீங்களா, சாரிக்கா சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ இவ சொல்லுவா, நான் வந்து உங்களுக்கு நீங்கள் காசுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நாளைக்கு நீங்கள் வந்து என்னையும் காலையிலே பார்த்தீங்களா அவரையும் வந்து நீங்கள் கடத்தணும்னு சொல்லிட்டு. அவனுங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்னக்கா சொல்கிற, உங்களையே கடத்தணுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் நான் அவரை லவ் பண்ணுறேன், அவரும் என்னை லவ் பண்ணும், எங்கள் 2 பேரையும் வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துன்னு போய் எங்களை கடத்தி வச்சிட்டிங்கனாக்கா நானும் அவரும் லவ் பண்ணுறதுக்கு வந்து இதுவாக இருக்கும் சொல்லிட்டு சொல்லுவா. இவனுங்களுக்கு வந்து அப்படியாக்கா சரிக்கான்னு சொல்லுவான். நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எங்கள் 2 பேரையும் கடத்துறீங்க, உங்களெல்லாம் ஆல்ரெடி அவர் பார்த்துட்டாரு, நீங்கள் வந்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அதனால வேறு ஆளுங்களை அனுப்பி எங்கள் 2 பேரும் கடத்திடுங்க, கடத்தி கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியாமல் எங்களை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எங்களை விட்டுருங்க, நான் உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ரவுடிங்களும் சரிக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் எபிசோடில் அவனுங்க வெண்ணிலாக்கு பதிலாக அன்பையும் கண்மணியும் கடத்திடுவாங்க. அன்பையும் கண்மணியும் 2 பேரையும் மாற்றி மாற்றி ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.